நீங்க எல்லாரும் மகாபாரதத்துல இருக்கிற பகாசுரன்கிற கதாபாத்திரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னோட பசிக்காக எதையும் விழுங்குற குணாதிசயம் படைச்சவன் அவனை கண்டு பயந்த மக்கள் கையெடுத்து கும்பிட்டு அவனுக்கு தினமும் உணவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலகட்டத்துல தன்னோட அகௌர பசிக்கு மாடுகளை மட்டும் இல்ல மக்களையும் சேர்த்து விழுங்க ஆரம்பிச்சான். கடைசியில பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தரான பீமன் கையால அடிபட்டே செத்து போனான். மகாபாரத காலம் மட்டும் இல்ல, இந்த காலத்திலயும் பகாசுரன்கள் உண்டு. அவங்க யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, இந்த செல்போன் தான். ஆரம்பத்தில் நமக்கு உதவியா இருந்த இந்த செல்போன் போக போக தன்னோட அகௌர பசிக்கு பல பேரை பலவிதமா முழுங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செல்போன்ல பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் செயலிகள் மட்டும் இல்லாம பல ஆயிரக்கணக்கான அதிபயங்கர செயலிகளும் இதுல உண்டு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை உபயோகிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். நம்ம பிள்ளைங்க வீட்டுக்குள்ள இருந்தா பத்திரமா இருப்பாங்கன்னு நாம நிம்மதியா வாழ்ந்த காலம் மறையேறி போச்சு. இப்ப நம்ம பிள்ளைங்க கையில இருக்க செல்போன்ல என்ன மாதிரியான ஆப்ஸ் இருக்குன்னு நாம பயந்துகிட்டே வாழ வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அந்த மகாபாரத கால பகாசுரனை அழிக்க பீமன் வந்தாரு. ஆனா இந்த பகாசுரனை அழிக்க யார் வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம பிள்ளைங்களை நாம தீவிரமா கண்காணிக்கிறது தான். இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு சொல்றேன்.